ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புடலங்காயோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் மொபைல் ஆப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புடலங்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் அதிகமாகவே இருக்குது. மேலும் ஹெல்த்துக்கு நல்லாவே பயன்களும் அதிகமாக உள்ளது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புடலங்காவை நிறைய பேர் கூட்டு வச்சு சாப்பிடுவாங்க, இல்லாட்டி பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனால் வாரம் ஒரு முறையாவது புடலங்காயை சாப்பிடுவதன் மூலம் உடலிற்கு ஏகப்பட்ட நற்பலன்கள் அதிகமாகவே உள்ளது. இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால், உடல் பருமன். கொலஸ்ட்ரால் உள்ளவங்க இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா உடல் பருமன் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதில் நீர்ச்சத்து நிறைந்த காய்ங்கிறதுனால வெயிட் லாஸுக்கு பர்ஃபெக்டாக ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நரம்புகள் ஆரோக்கியம். நரம்புகள் ஆரோக்கியத்திற்கு புடலங்காய் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏன்னா இதில் பயோட்டின்ற விட்டமின் உள்ளதுனால நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய்க்கு புடலங்காய் பயன்படுகிறது. ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் வாரம் இருமுறை சாப்பிடுவதன் மூலம் ரத்த அழுத்தத்தை சீராக்கவும் மேலும் இதய நோய் வராமலையும் பாதுகாக்க பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு உடற்சோர்வு, உடல் சூடு. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி புடலங்காயில் பார்த்திங்கன்னா நீர் அதிகமாக இருக்கிறதுனால உடல் சூட்டை கம்மிப்படுகிறது. மேலும் உடல் சோர்வு வராமல் பாதுகாக்க பயன்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல், மூலநோய். மூலநோய் உள்ளவங்களுக்கு புடலங்காய் ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்னே சொல்லலாம். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மூலநோயை தடுக்கிறதுக்கும் மேலும் அதை முற்றாமலும் பாதுகாக்க பயன்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கல்லீரல் பாதிப்புகள் வராமல் தடுக்கிறதுக்கு பயன்படுகிறது. கல்லீரலில் ஏற்படுற நச்சுக்கள், அதில் உள்ள அழுக்குகளை நீக்குவதற்கும் மேலும் கல்லீரலை பாதுகாக்கவும் புடலங்காய் பயன்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நுரையீரல் பாதுகாக்கப்படுகிறது. நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு புடலங்காயோட சீரகம், மிளகு, பூண்டு போட்டு சூப் வச்சு குடிச்சிங்க அப்படின்னா நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செரிமான கோளாறு மற்றும் அல்சரை ப்ரிவென்ட் பண்ணுறது. ஏன்னா நீர்ச்சத்து காய் இருக்கிறதுனால நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, அதனால் செரிமான கோளாறு இருக்காது. அல்சர் இருக்கவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னாலும் ப்ரிவென்ட் பண்ணும். எலும்புகள் ஆரோக்கியம். இதில் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் இருக்கிறதுனால எலும்பு ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. வயதானதுக்கப்புறம் மூட்டு வலின்ற பிரச்சனைலாம் இருக்கும். இதை சாப்பிடுவதன் மூலம் அந்த பிரச்சனை எல்லாமே தவிர்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் உள்ளவங்க புடலங்காய் சாப்பிடுவது மூலம் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்கு பயன்படுகிறது. இதை சர்க்கரை நோய் உள்ளவங்க ஜூஸ் போட்டு குடிக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரத்த சுத்திகரிப்பு, ரத்த உற்பத்திக்கும் பயன்படுகிறது. ரத்தம் அதில் உள்ள கெட்ட கொழுப்புகளை நீக்குவதற்கும் ரத்தம் சுத்திகரித்து ரத்த உற்பத்திக்கு புதிய அனிமியா இருந்தாலும் இது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மன அழுத்தம், தூக்கமின்மை. தேவையில்லாமல் மன அழுத்தம், தூக்கமின்மை இல்லை அப்படிங்கிறவங்க சாப்பிட்டா ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சரும ஆரோக்கியம், தலைமுடி வளர்ச்சி. இது நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஆயில் ஸ்கின், இந்த தோல் சுருக்கம் இல்லாமல் மேலும் தலைமுடி வளர்ச்சிக்கும் பயன்படுகிறது. இந்த புடலங்காயோட சாறை எடுத்து குளிப்பதன் மூலம் பொடுகு வராமலும் தடுக்கிறது. சிறுநீரக ஆரோக்கியம். இதில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால எல்லாவோட கெட்ட கொழுப்பையும் சிறுநீர் மூலம் அகற்றி விடுகிறது. இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதோடைய மருத்துவ குணங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.